மது கண்ணகு என்ன இது? அத்தனையும் பொறாம. வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு கொடுத்தா. யாரு? வேற யாரு? உன் மாட்டிய காதலன். மது டியர், எல்லாமே என்னாலதான். சாரி டியர். கண்ணகி, ஒரு நர்ஸ் ஆச்சே, என்ன விட பண்ற? இன்னைக்கு பூரா நீதான் என்ன பாத்துக்கணும். ஐயோ எரியுதே. ஐயோ, எவ்வளவு பெரிய காயம். சாரி டியர். இங்க அதை விட பெருசு இருக்க. ஐ அம் சோ சாரி. ரேகா, நீ எப்படி இங்க வந்து? உங்களை பத்தி துப்பு சொல்ல எனக்கு ஆள் இருக்கு. என் சிநேகிதி, எதிர் வீட்டுக்காரி. பழிக்கு பழி. ஐயோ ரேகா, அப்படிலாம் பாக்காத. என்னை எரிக்கிற மாதிரி பாக்காத. ஐயோ. மதுடிய யாரது? வேற யாரு? நமக்கு வில்லன் இவதான். வில்லனா? யாரு? மது? மது எங்க இருக்க மேன்? எங்க தேடுற? இருக்க சாம்பலா இருக்கேன். வில்லன்னா புரியலையா? இவதான் என் ஒய்ஃப். சிரிச்ச மாதிரி இருடா. எப்படி நீ எங்க வந்த? உங்க வீட்டை எப்படி கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? எப்படி? உங்க கார் நம்பர் வச்சு விலாசத்தை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? எங்க அப்பா தான் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு. எப்படி? இதுக்கு நீங்க கை தட்ட வேண்டாமா? ப்ளீஸ் கிளாப், ப்ளீஸ் கிளாப், 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 கிளாப். யார் அது மாடியில உங்களை அப்படி மறைக்கிற? ஐயோ, அது என் சிஸ்டர். பேரு சகோதரி. சகோதரியா? கத்தாதே. சிஸ்டர். இளையவளா மூத்தவளா? இளையவ. தங்கச்சி. இரு, தங்கச்சி கூப்பிடுறா. இங்கே வந்துடுறேன். தங்கச்சி. அது ஒரு கீரல் கேஸ். அவ எதுக்கு இங்க வந்தா? அது அவ அவளுக்கே முத்து கொடுத்தீங்க? காதலிக்கும் தங்கச்சிக்கும் கொடுக்கிற முத்தத்துல வித்தியாசம் இல்லையா? என்ன வித்தியாசம்? 5 செகண்டுக்கும் 50 செகண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதான். மொத்த கண்ணா. ஐயோ ஐயோ. யாரவ? அது தெரிஞ்சவ. எப்படி தெரிஞ்சவ? அது தொழில் முறையில. உங்க தொழில் அவ தொழிலா? நீ அப்படி பாரியா? விஷம். பாவம், அவ ஒரு மாதிரி பாட்டு பைத்தியம். பாடிக்கிட்டே இருப்பா, அதை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பப்ப தட்டணும் கைய. அவ்வளவுதான். ஆப்ளிகேஷன். ஒருத்திக்கிட்ட பாட்டு பாடணும், இன்னொருத்திக்கிட்ட பாட்டை கேட்கணும். ஆப்ளிகேஷன்ல பல டைப். உங்க ஆப்ளிகேஷன் எது வரைக்கும் போயிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். பண்ணி நின்னு கை தட்டுறதோடு சரி. பொச்சு பொச்சு முத்து கொடுத்தாளே கழுத. குழந்தை, குழந்தைக்கு கொடுக்கிற மாதிரி. நீங்க குழந்தையா? அவ குழந்தை. அந்த குண்டா? சரி, குண்டு குழந்தை. பைத்தியக்காரிக்கும் குழந்தைக்கும் என்ன வித்தியாசம்? அடிக்கடி சந்திச்சு பேசுறது உண்டா அந்த குழந்தையோட? ஜஸ்ட் எப்பாவது கொஞ்ச நாள், கொஞ்ச நேரம். 8:30 இருந்து 8 மணி வரைக்கும். 8 இருந்து 8:30 மணி வரைக்கும் சரியா சொல்லுங்க. இது ராத்திரி 8:30 இருந்து காலையில 8 மணி வரைக்கும்.
நீ இப்படி மூய்க்கிறத பார்த்தா விசுறுப்பு எடுக்கிற மாதிரி தெரியுது. மன்னன் பூவே கண்ணன் ருக்மணிக்காக அந்த பாமா ருக்மணி அத்தான் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. ஏன் சிரிக்கிறீங்க? என் பாட்டுக்காகவா? ஓஹோ, நீங்கெல்லாம் இந்த தெரு தானே? ஆமா, இந்த தெருவில் இருக்கிற ஆம்பளைங்க அத்தனை பேரும் எனக்கு பழக்கம் உண்டு, ஒருத்தரை தவிர. இந்த கிண்டல் என்கிட்ட வேண்டாம். வெத்தலை பாக்குடுமா? சரி, நானே எடுத்துக்கிறேன். ஒருத்தர் தவறுன்னு சொன்னியே, அந்த ஆம்பளை யாரு? அதை மட்டும் சொல்ல மாட்டேன். நாளைக்கும் கொலுவுக்கு வரேன். இந்த பக்கத்து வீட்டுக்காரே திடீர்னு கொலுவுக்கு வந்துட்டான். ரொம்ப அசிங்கமா போச்சு. சனிய அவையா வந்தா? எனக்கே ரொம்ப அசிங்கமா போச்சு. அதான் நான் மாடிக்கு ஓடி வந்துட்டேன். அவ சொல்றா. என்ன சொல்ற? இந்த தெருவில் இருக்க அத்தனை ஆம்பளைகளும் சிவசிவா அவளுக்கு பழக்கமா. சிவசிவா ஒருத்தரை தவறவா. அந்த ஒருத்தர் யாரா இருக்கும்? சிவசிவா அதை மட்டும் சொல்ல மாட்டேன்னு போயிட்டா. யாருன்னு தெரிஞ்சுக்கலன்னா என் தலையை பிடிச்சிடும் போல இருக்குங்க. எனக்கே பிடிச்சிடும் போல இருக்கே, உனக்கு இருக்காதா? அது யாரா இருக்கும்? கருமி கருமி, சுத்த கருமி பைய. அந்த பக்கத்து விட்டு 10ஆவதா தான் இருக்கும். அப்ப நீங்க? ரேகா, நான் என்னமோ வளர்றேன் வந்து. நான் தான் அந்த ஒருத்தன், நான் தான் அந்த கருமி. சிவா, ரேகா, சிவ சிவா, ரேகா ரேகா. உனக்கு ஞாபகம் இருக்கா ரேகா? நம்மளை சேர்த்து வச்சதே இந்த பட்டன் தான். நான் 12ஆம் நம்பர் பஸ்ல வந்துட்டு இருந்தேன். அப்ப என்ன பார்த்து பார்த்து சிரிச்சேன். பரியாசம் பண்றியாக்குன்னு எனக்கு ஒரே கோவம். அப்புறம் பார்த்தா நான் பட்டனே போடல. ஒரே வெக்கமா போச்சு எனக்கு. இது அப்படி ஆரம்பிச்சது இப்ப பொத்தான் தச்சு கொடுக்கற அளவுக்கு வந்திருக்கேன். பொத்தான் தச்சு கொடுக்கத்தான் பொண்டாட்டின்னு சில பேருக்கு நினைப்பு. பொத்தான் தைக்கிறவ எல்லாம் பொண்டாட்டி ஆயிட முடியுமா? மறுபடியும் நீ எதுக்கா இங்க வந்த? தாலி கட்டின பொண்டாட்டி புருஷனை தேடிக்கிட்டு வந்த. என்னடி சொன்ன? இவர் ஊ புருஷனா? இதோ அவர் கட்டின தாலி. பல்ல உடைப்பேன். ஏன் பல்ல உடைப்பேன்? உன்ன மாதிரி கசன் சிஸ்டர் சொல்லிட்டு தலை தொடர்பு வச்சிருக்கனா? பாத்தீங்களா, பரஸ்திரி சேகம் 10 அடி வாங்குற. அம்மா தாய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தெரிஞ்சும் தெரியாமல நீ எப்படியாவது இருந்துட்டு போ. அதை பத்தி நான் பெருசா கண்டுக்கல. ஆனா என் புருஷனை ஒரே அடியா என் கிட்ட இருந்து பிரிச்சிடாதம்மா. இந்த தாலி மேலான வாங்க போலாம். பத்தினி சாபம், அப்புறம் பித்து பிடிச்சால இவ. கொஞ்ச நேரம் இருந்துட்டே வாங்க. பரவாயில்ல. அது எப்படி நடந்து? நான் என்ன சபிச்சிடாதே. நீ என் கழுத்துல கட்டின தாலிய அவ எடுத்து தங்க கழுத்துல கட்டிக்கிட்டு இப்ப என் கழுத்து இருக்கிறா ரேகா. ஆகவே மற்ற பெண்களுடன் தகாத உறவு கொண்டிருக்கும் உண்மை ஊர்ஜிதமாகிவிட்டபடியாலும் தாலி கட்டிய மனைவியான எனக்கு துரோகம் இழைக்கப்படுவதாக நான் கருதுவதாலும் என் கணவரிடமிருந்து சட்டப்பூர்வமான விவாகரத்தை கோருகிறேன். ரேகா, ரேகா, ஜஸ்ட் இதுல ஒரு கையெழுத்து. அப்புறம் பாரு இந்த ஆளோட தள்ளெழுத்த. நான் வாங்கி தரமா விவாகரத்து? ஜஸ்ட் இதுல ஒரு கையெழுத்து. தெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒண்ணு இல்லப்பா, ஒரிஜினல் தெய்வம். கையெழுத்து போடுமா?
இதெல்லாம் நம்பாதே, அத்தனை வேஷம். இவன் ஜெகதல பிரதாப. நீ கைத்து போடுமா, ஸ்பெல்லிங் ஞாபகம் இருக்குல்ல, REKHA. பாத்தியாடி, பாத்தியா, என் பொண்ணு இவ கேரக்டர். நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா தாயே, தயவு செய்து என்ன அத்தான்னு கூப்பிடாதே. இனிமே என் வீட்டுக்கும் வராத. நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்ல. தெரியாதனமா அப்ப உதவி செஞ்சுட்டேன். இங்க வாங்க. அப்பப்ப வந்து நன்றியை வாங்கிட்டு போக சொல்றியா? இப்பவே நான் மூஞ்சில கர்ச்சீஃபை போட்டுட்டு வந்தேன். நீ நான் கல்யாணம் ஆனவன். கல்யாணம் ஆனவங்க இங்க வர்றதே இல்லையாக்கும். அம்மா தாயே. அம்மாங்காதீங்க, பேரு சொல்லி அழகா கூப்பிடுங்க. உன் பேர் என்ன தாயே? மறந்து போயிட்டேன். அருந்ததி. ஐயோ ஐயோ, ஏ எல்லாரும் அருந்ததி பார்த்துதான் கல்யாணம் பண்ணுவாங்க. நீ போய் இந்த பேரை வச்சுக்கிட்டு இருக்க. ஒரு நல்ல பொண்ணா நல்ல வாழ்க்கையை அமைச்ச கூடாதா? இதுக்கு என்ன குறைச்சல்? பம்புல மாட்டிக்கிற தொழிலா இருந்தாலும் வரி இல்லாத தொழில். காப்பாத்தல. மதுரையில இருந்து இங்க வந்த மாதிரி மாத்தலாய். பொண்ணா பிறந்த உனக்கு கேரக்டர் முக்கியம் இல்லையா? எத்தனை கேரக்டர் நான் இங்க சந்திக்கிறேன். இந்த பாரு, இது மகா பாவம். பாவமா? இங்க வர்றவங்க தான் அந்த பாவத்தை பங்கு போட்டு எடுத்து. சில பேர் நேர்மையை விபச்சாரம் பண்றாங்க, சில பேர் அறிவியே விபச்சாரம் பண்றாங்க, இதே காசுக்காக. அதை விட இது என்ன கிட்டா போச்சு? என் மனசு ஒன்னால மாத்த முடியாது. உனக்கு அட்வைஸ் பண்ணி ஒன்ன மாத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ராமாயணம், மகாபாரதம், கீதை இது மாதிரி இதிகாசங்கள்லாம் படிக்கணும். அதெல்லாம் என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? மது, மது, என்ன இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண அடிக்கடி வாங்க மது. மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இல்லையா இந்த மிஸ்சிவஸ் மன்மதன்? ரேகா, அங்க போனா இந்த பேர் வருது, இங்க வந்தா அந்த பேர் வருது. சிவசிவா சிவசிவா, சாமி கிரகஸ்தா, சிவசிவா சிவசிவா சிவசிவா. நேரம் கட்ட நேரத்துல ஏன் இப்படி ஸ்நானம் பண்ற? இது என் வீடு, நான் எப்ப வேணாலும் ஸ்நானம் போடி உள்ள. யாராவது செத்து போயிட்டாளா? ஒருத்த சாக மாட்டேங்கிறாண்டி, அதுக்காக. யார் அந்த பாவி? சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேன். என் உத்தியோகம், எங்க உறவம், எந்த எழுத்து சம்பந்தப்பட்டது, ஏன் என்னன்னு கேட்க போடி உள்ள. எப்ப பார்த்தாலும் எம் வீடு, எங்க உறவும், எம் பணம், என் தலையெழுத்து. நம்மதுன்னு ஒரு தடையாவது சொல்லிருக்கேன்.